ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரீன் தமிழா. இனி நம்ம மூவி ரிவ்யூல போச்சுரஸ் வெப் சீரிஸ் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட ரிவ்யூ பொறுத்த பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. போச்சுரஸ் 2024ல தமிழ் டப்புல வெளிவந்த ஒரு எமோஷனல் கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ். ரோசன் மேத்யூ மற்றும் பல வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க. இந்த கதையை பார்த்தலாம். உண்மை சம்பவத்தை அடிப்படையில் எடுக்கப்பட்டது. 2015 வருஷம் இந்த சம்பவம் நடந்திருக்கு. கேரளா எல்லை பகுதியில மர்மமான முறையில யானைகள் எல்லாம் வேட்டையாடப்படுறது. யாரு செய்யறா, இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஏகப்பட்ட பல திடுக்கிடும் சம்பவங்களா இருக்கு. ஏன்னா இதுல மினிஸ்டர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, வனத்துறை அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டே போகும்போது அவங்க இறுதியில இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அப்படி கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படுது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த சீரிஸ்ல வரலாம். பாசிட்டிவ் பார்த்தாவே ஸ்டோரி தாங்க. ஏன்னா ஒரு உண்மை சம்பவத்தை அப்படி உள்ளபடி கொடுத்துருக்காங்க. நடிச்ச எல்லாரும் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேர்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. ரியாலிட்டியா அப்படியே கொடுத்துருக்காங்க. பிஜிஎம் மியூசிக் செம்மையா இருக்கு. சினிமோட்டோகிராஃபிக் வேற லெவல்ல இருக்கு. இப்படி எல்லாமே டெக்னிக்கல் வாய்ஸ் பார்க்கும்போது செம்மையா ஒரு சீரிஸா அந்த சீரிஸ் இருக்கு. இந்த விஎஃப்எக்ஸ் ஜிஜி ஒர்க்கெல்லாம் சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. அந்த உண்மையான அந்த யானைகள்லாம் அப்படியே நம்ம தத்துரூபமா கொண்டு வந்திருக்காங்க. இது பார்க்கும்போது கிராபிக்ஸா இல்ல உண்மையான யானை இருக்கும் போல தெரியுது அப்படிங்கிறது தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தரமான ஒரு சம்பவத்தை கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் வாய்ஸ் இந்த சீரிஸ் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. தமிழ் டபுள் வாய்ஸ் செம்மையா இருக்கு. ஒவ்வொரு கேரக்டருக்கு தகுந்த தமிழ் டபுள் கொடுத்துருக்காங்க. பொதுவா இந்த சமுதாயத்துல காடும் சார்ந்த அந்த வனவிலங்குகள் ரொம்ப முக்கியம். அவங்க இல்லைன்னா அந்த சூழ்நிலை மாற்றங்கள் தடைபட்டு பெரிய பாதிப்பு உண்டாகும். அதனால கண்டிப்பா வனவிலங்குகளும் இயற்கையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற கருத்தை இந்த வெப்சீரிஸ் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஹீரோவும் அவங்க டீம் சேர்ந்து அப்படியே கண்டுபிடிப்பாங்க. யாரா அந்த வேட்டையன், யாரு இந்த வேட்டையன் எப்படியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அந்த சீன்ல செமையா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்கிரீன் பிளே சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. மொத்தமா இந்த வெப் சீரிஸ் 8 எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 1.5 மணி நேரம் ஓடுது. ஆனா ஒவ்வொரு எபிசோடு எண்ட்லயும் ஒரு லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் பக்காவா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அது கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துட்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஒரு சூப்பரான ஒரு மெசேஜோட முடிச்சிருக்காங்க. வெப்சீரிஸோட மைனஸ் எதுவுமே இல்லை. என்ன பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த ஸ்லோவை நம்ம உணர முடியுது. இது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டதுனால உள்ளபடி காமிச்சிருக்காங்க. அதுதான் நமக்கு வந்து அந்த ஸ்லோனஸ் தெரியுது. மொத்தமாகவே அந்த வெப்சீரிஸை ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ல முடிச்சிருக்கலாம். தேவையில்லாம 1.5 மணி நேரம் ஒரு எபிசோடுக்கு தேவையில்லை எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் ட்ரிம் அவுட் பண்ணி கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ல முடிச்சிருந்தாங்கன்னா வேற லெவலில் வந்திருக்கும். மற்றபடி இந்த வெப்சீரிஸ்ல பெரிய ஒரு மைனஸ்ல எதுவுமே இல்லை. இந்த வெப்சீரிஸ் ஃபேமிலிலாம் கண்டிப்பாக ஏன்னா இந்த வெப்சீரிஸ் அந்த மைனஸ் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த வெப்சீரிஸ் இப்படி சூப்பராக இருக்கும், சுமாராக இருக்கணும். இந்த வெப்சீரிஸ் ஒருத்தான வெப்சீரிஸ் தான். ஓகே, இதே மாதிரி மற்ற ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம். உங்களிடம் உங்கள் கரீம் பாரதி.